வாழ்வு நன்றாக அமைய வேண்டும், நமது வாழ்வில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே தேடல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதிய புதிய சிந்தனையில் நாம் வாழ்வில் வளர வேண்டும், வளர முடியும் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேடல் இருக்கிறதா? இருக்கின்றது. என்ன தேடல் இருக்கிறது? குடும்ப வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே குடும்பத்திற்கு நல்லது செய்யணும் தேடுறோம், வேலை செய்ய வேண்டும் என்று தேடுகின்றோம், நம்முடைய பிள்ளைகள் நல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக பணம் சேர்க்க வேண்டும் என்று ஓடுகின்றோம், இன்னும் பல்வேறு நிலைகளிலே வேலையை தேடுகின்றோம், திருமணமானவருக்கு பெண் பார்க்க தேடுகின்றோம் என்று பல்வேறு நிலைகளிலே நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அந்த சிமியோனை போல, அந்த முதிர்ந்த வயதில் இருந்த அந்த அண்ணாவை போல நாம் இறைவனை தேடி வருகின்றோமா? பல நேரங்களில் நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம், உண்மைதான். ஆனால் அந்த கடவுள் வாழ்நாளில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும், அந்த வல்லமையை நான் உணர்ந்து கொள்கின்றோமா? கடவுளை என் வாழ்நாளில் இருப்பதற்கு, தொடுவதற்கு நாம் அனுமதிக்கின்றோமா? ஆலயத்துக்கு வருகின்றோம், அவரை உண்மையிலே தேடி வருகின்றோமா? கலைமான் நீரோடைக்காக எவ்வாறு ஏங்கி தவிக்கிறதோ அதுபோல ஆண்டவரே என் நெஞ்சம் உனக்காக ஏங்கி தவிக்கிறது என்று அந்த திருப்பாளர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த தேடல் நம்மிடையே இருக்கின்ற பொழுது நாமும் சிமியோனை போல, அந்த அன்னாளை போல நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை கண்டுகொண்டு அதை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும் என்ற அந்த அர்ப்பணத்தின், அந்த கடவுளுடைய அந்த அர்ப்பணப்பட்ட இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம்.